நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். குடியரசுத் தலைவர் உரையோடு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. அரசுடைய சாதனைகளை பட்டியலிட்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர். இது ஏமாற்றம் அளிக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் சொல்லியிருக்கின்றன. பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறார். இந்த அரசாங்கம் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மையை எட்டியிருக்கிறது. தாண்டி எதிர்க்கட்சிகளுக்கு சில அட்வைஸையும் கொடுத்திருக்கிறார். ஜனநாயகம் என்பது விவாதிப்பது, முடக்குவது அல்ல என்று பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஜன்தன் திட்டம் உள்ளிட்ட இந்த அரசாங்கத்துடைய வெற்றி என பல விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறார். இதுல சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு கிளைம்ஸ், இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் வெளிப்படுத்துகிறதா அல்ல இந்த ஒரு கிளைம்ஸுக்கும் அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் சாதனைகளாக பட்டியலிட்டிருப்பதற்கும் உண்மையிலே சாதிக்கப்பட்டிருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா? குடியரசுத் தலைவர் உரை ஏற்கத்தக்கதா, ஏமாற்றமா? விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திரு குமரி கிருஷ்ணன், பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர், மற்றும் பங்கேற்கிறார் திரு சூரிய பிரகாஷ், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞரும் செய்தி தொடர்பாளரும். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இதுல குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையில இந்த அரசாங்கத்துடைய சாதனையாக பட்டியலிடுகிறார். உலகிலேயே வெற்றிகரமான ஒரு பினான்சியல் இன்க்ளூஷன் ஸ்கீமா இன்னைக்கு இந்த ஒரு ஜன்தன் திட்டம் இருக்கு அப்படிங்கிறார். இன்னைக்கு 21 கோடி அக்கவுண்ட் உருவானதை காட்டிலும் அதை தாண்டி 15 கோடி அக்கவுண்ட் ஆபரேஷனலா இருக்கிறது. அதுல 32,000 கோடி அளவுக்கு புழங்குகிறது அப்படின்னா, இதுல வைப்பு தொகையா வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சப்ஸ்டான்சியல் அச்சீவ்மெண்ட் இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்று திட்டம் தான் அது. ஏன்னா நீங்க 32,000 கோடி அரசாங்கத்து மூலியமா பொதுமக்களுக்கு போய் சேரல. பொதுமக்கள் கிட்ட இருந்து நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அவங்களுக்கு கொடுத்துட்டு 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வங்கி கணக்குலயும் வரும்னு சொல்லி அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து டெபாசிட்டா வாங்கினீங்களே தவிர அதை மல்டிப்ளை பண்றதுக்கு இந்த கவர்மெண்ட் இதுவரைக்கும் எதுவுமே பண்ணல. அது வேற விவாதம், அது வேற கேள்வி, நிச்சயம் அது எழுப்ப வேண்டிய கேள்வி. ஆனா இந்த அளவுக்கு ஒரு பினான்சியல் இன்க்ளூஷன் நடந்திருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சைனா பாக்கலையா? நீங்க எல்லா செக்டர்ஸ்லயுமே இந்த கவர்மெண்ட் டோட்டல் ஃபெயிலியர், மிசரபிள் ஃபெயிலியர். நீங்க அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கோங்க, டோட்டல் ஃபெயிலியர். எஜுகேஷன்ல டோட்டல் ஃபெயிலியர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோட்டல் ஃபெயிலியர். 45 நான் சொல்லல, உலக வங்கியோட திட்ட ஆய்வறிக்கையில சொல்றாங்க 45% இந்தியன் ரோட்ஸ் மோட்டரபிள் ரோடே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 13 லட்சம் பேர் வெறும் டெக்னோகிராட்ஸ், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஜாப் மார்க்கெட்டுக்கு வராங்க. முந்தானத்து போட்ட ரோடு அது என்னங்க? முந்தானத்து போட்ட ரோடு இல்ல. நீங்க எதுவும் ப்ராமிஸ் பண்றீங்க? நீங்க இந்தியா ஒளிறதுன்னு சொல்லாதீங்க. நெடுஞ்சாலைகளை போட்ட விகிதத்தை காட்டிலும் இந்த அரசாங்கம் நீங்க சொன்னீங்க இல்ல சப்ஸ்டான்சியல் growth. நீங்க சப்ஸ்டான்சியல் growth சொன்னீங்க. ஏன்னா நான் இப்ப 2015 ஜனாதிபதி உரையும் 2016 ஜனாதிபதி உரையை நான் ஒப்பிட்டு பார்த்த போது பெருசா ஒரு வித மாற்றமும் கிடையாது. 2015 என்ன சொன்னாரோ 2022 எல்லா கழிப்பறைகளும், எல்லா ஸ்கூலும் கழிப்பறைகள் இருக்குன்னாரு. இந்த வருஷம் போன ஜனாதிபதி என்ன சொன்னாங்க, ஆகஸ்ட் 15 2015 எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூல்ஸுக்கு கழிப்பறை கட்டுவேன்னு ஸ்வச் பாரத்ல சொன்னாங்க. இது வரைக்கும் அதுல 1/10 கூட அது நிறைவேறல. ஸ்வச் பாரத்ல செஸ் வாங்குறீங்க, நீங்க வரி வாங்குறீங்க மக்கள் கிட்ட சுகாதாரத்துக்குன்னு. அதுல நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க அந்த ஸ்வச் பாரத்துக்கு? இது வரைக்கும் அந்த இது கிடையாது. 2015 அறிக்கையும் 2016 நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. இது வெறுமனே சும்மா வெற்று கோஷமா தான் இருக்கே தவிர, தம்பட்டம் அடிக்கிற இதுவா இருக்க தவிர ஜனாதிபதி உரையில நாங்க இதை போன தடவை சொன்னோம், இதை நாங்க நிறைவேற்ற தம்பட்டம். இந்த ஒரு இடைப்பட்ட காலத்துல IMF, மூடி அறிக்கை, இந்த மாதிரி நீங்களே கூட உலக வங்கி அறிக்கையை குறிப்பிட்டீங்க. இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் இந்த அரசாங்கத்துல இந்த ஒரு பீரியட்ல, நீங்க குறிப்பிட்ட இந்த ஒரு பீரியட்ல சப்ஸ்டான்சியல் டெவலப்மெண்ட் இருக்கிறது. இன்னைக்கு பொருளாதாரம் ஸ்திரமா இருக்கு அப்படிங்கிறார். இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் தான் இன்னைக்கு டிஸ்பைட் தி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு மத்தியில இன்னைக்கு ஒரு ஸ்திரமா முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு IMF இல்ல. நீங்க முக்கியமான ஒரு இதை மறந்துட்டீங்க. நீங்க $120 வித்த ஒரு பேரல் இன்னைக்கு $30 தான். அதனால இந்திய சேவை இவங்க இந்திய பொருளாதாரம் இவங்க வந்ததுல சிரமம் அடையல. இந்திய பொருளாதாரம் கடவுளோட ஆக்ட் ஆஃப் காட். அது இந்தியன் எக்கானமியை சேவ் பண்ண ஆக்ட் ஆஃப் காட். இந்த பிஜேபி கவர்மெண்ட் இந்தியன் எக்கானமியை சேவ் பண்ணல. நம்மளோட டாலர் இம்போர்ட் சப்ஸ்டான்சியலா சேவ் பண்ணதுனால நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கு. பட் அதுல இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எந்த செக்டர்ல இவங்க பிரமாதமா செய்தாங்கன்னு ஒண்ணு சொல்லுங்க, நீங்க பாக்கலாம். திரு குமரி கிருஷ்ணன், கருப்பு பண மீட்பை பொறுத்த வரைக்கும் கணிசமா நாங்க செஞ்சிருக்கோம், இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னீங்க. ஆனா உங்களுடைய உத்தரவாதம் என்ன? இது வரைக்கும் நீங்க செஞ்ச அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன? நீங்க சொன்னது போல சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் இடையில ஒரு கணிசமான ஒரு மேஜிக்கல் சேஞ்ச் இல்ல அப்படிங்கறது உங்களுடைய பார்வை.
அதுக்கு உள்ளாடி அவர் சொன்னதுக்கு நான் சொல்லணும். இந்த வறுமை ஒழிப்பு, விவசாய பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாரக மந்திரமாக நரேந்திர மோடி அவர்கள் நாட்டினுடைய தந்தை மாதிரி செயல்பட்டு சுதந்திரம் வாங்கிய 67 ஆண்டுகளாக 4 கோடி அக்கவுண்ட் தான் ஓபன் ஆயிருந்து இந்தியாவில். அது பணக்காரனும் சரி ஏழையும் சரி. இப்ப 20 மாசத்துல 21 கோடி அக்கவுண்ட் ஓபன் பண்ணி 6 மாசம் அதுல புழக்கம் இருந்தால் அவர் பணம் போடலன்னாரு. 1,25,000 கோடி ரூபாய் போட்டிருக்கு. 5,000 ரூபாய் போடுறது 6 மாசம் பண புழக்கம் இருந்தால் 5,000 ரூபாய் போட்டு மேற்கொண்டு அவங்க கட்டி திருப்பி எடுக்கிறதா இருந்தா 15,000 ரூபாய் வரைக்கும் அந்த ஜன்தன் அக்கவுண்ட் இருந்தா அதுவே ஒரு காப்பீடு மாதிரி. விபத்துனா 1 லட்சம், சாதாரண மரணம் தான் 30,000 ரூபாய், அதுக்கு படிவும் தேவையில்லை, அதுவே ஒரு காப்பீடு மாதிரி அந்த ஜன்தன் அக்கவுண்ட். அப்புறமா அந்த ஜன்தன் அக்கவுண்ட்ல 12 ரூபாய் வருஷத்துக்கு, அது ஒரு காப்பீடு 2 லட்சம். விபத்துனா 2 லட்சம் வரைக்கும் தர்றாங்க. 12 ரூபாய். 12 ரூபாயை கூட இவரு போய் அங்க போய் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களே 12 ரூபாய் எடுத்துக்குவாங்க வருஷத்துக்கு, மாசம் 1 ரூபாய். அதே போல ஒரு நாளைக்கு 90 காசு, மாசம் 330 ரூபாய், அது ஒரு இன்சூரன்ஸ் 2 லட்சம் ரூபாய். அது எப்படின்னா சாதாரணமா இயற்கை மரணமா இருந்தா கூட 2 லட்சம் ரூபாய், விபத்து மரணமாக இருந்தால் இந்த 2 இன்சூரன்ஸும் போட்டிருந்தா 4 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஜன்தன் அக்கவுண்ட் மட்டுமே வச்சிருந்தா அதுல 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இளைஞர்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு தந்தையானவர் ஒரு மக்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்வாரோ அதை நரேந்திர மோடி செய்யறாரு. நீங்க லோன் சொன்னா, முத்ரா லோன் சொன்ன உடனே மற்றபடி வங்கி லோனோட ஒப்பிட்டு சொல்லக்கூடாது. அதை முத்ரா லோனுக்கும் மற்ற லோனுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னா இதுல சூரிட்டி கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது, ஒரே ஒரு கையெழுத்து தான். நான் ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதும். சூரிட்டி இல்லாம செக்யூரிட்டி இல்லாம 10 லட்சம் வரைக்கும் 2 கோடி பேர் லோன் வாங்கியிருக்காங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் லோன் விநியோகம் பண்ணிருக்கு. 1,20,000 கோடி ரூபாய் ரிசர்வ்ல இருக்கு, வச்சிருக்கோம். எதுக்காகனா நாட்டை முன்னேற்றத்துக்காக. ஒரு தந்தை மாதிரி நரேந்திர மோடி செயல்படுறாரு. இன்றைக்கு இந்தியா வறுமையிலிருந்து மீண்டு கொண்டிருக்கிறது. கருப்பு பணத்தை மீட்போம், இவ்வளவு மாசத்துக்குள்ள இவ்வளவு லட்சம் பணம் போடுவோம் அப்படிங்க, அதெல்லாம் தேர்தல் ரிட்டாரிக்ஸா பார்க்கப்படுது. ஆனா இன்னைக்கு நீங்க இதுல இவ்வளவு கணிசமா செஞ்சிருக்கோங்கன்னு சொல்றீங்களே தவிர சப்ஸ்டான்சியலா இவ்வளவு பணத்தை கொண்டு வந்திருக்கிறோம், இவ்வளவு பெயர்கள் வெளியிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களால நீங்க தேர்தல் களத்துல பேசினது போல எந்த அச்சீவ்மெண்ட்டும் சொல்ல முடியல. கருப்பு பணத்தை பொறுத்த மட்டும் கருப்பு பணத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சி நடக்குது. இப்போ ராகுல் ஒரு 57 நாள் வெளிநாட்டுக்கு போயிட்டார். யாருக்கும் சொல்லாம போனார். இந்த விவாதத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. அவர் தனிப்பட்ட உரிமை. நீங்க பேசுறமே தவிர என்னுடைய இதுல பல குறுக்கீடுகள், பொருளாதார வளர்ச்சியை பற்றி ஒரு பேசுறமே தவிர தனிப்பட்ட ஒருவர் அரசியல் கட்சியினுடைய குறுக்கீடுகள் தான். கருப்பு பணம் யாரு போட்டிருக்காங்களோ அவர்களுடைய குறுக்கீடுகள், வெளிநாடுகளுடைய வெளியிடணும், இந்த லிஸ்ட வெளியிடணும் அப்படிங்கறது தான் உங்களுடைய கோஷமா இருந்தது. இன்னைக்கு நீங்க அவங்க என்ன காரணத்தை வெளியிடாததுக்கு வைத்தாங்களோ அதே தான் சொன்னீங்க. சுப்ரீம் கோர்ட்டே ஒரு கட்டத்துல எங்கள்கிட்ட கொடுத்துருங்க நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்திருக்காங்களே. இல்ல அதாவது கருப்பு பணம் தொடர்பான விசாரணையும் நடவடிக்கையும் நடந்து கொண்டிருக்கு. சப்ஸ்டான்சியலா நடந்து கொண்டு காட்ட முடியல. ஏன் தாமதம் சொன்னா கருப்பு பணத்துக்கு யாரு காரணமா இருக்காங்களோ அவர்களுடைய தீவிர முயற்சி, தப்பிக்கிறதுக்கான முயற்சி காரணமா இருக்கிறது. சற்று தாமதமாகிறதுங்கிறது உண்மைதான். ஆனா கருப்பு பணத்தை மீட்டெடுப்போம். உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையில ஜனநாயகம் அப்படிங்கிறது விவாதிப்பது முடக்குவதல்ல அப்படிங்கிறார். இது கூட அரசாங்கத்துடைய உரை அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். குடியரசுத் தலைவர் வெளிப்படுத்திருக்காரு. இத பல கட்டத்தில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுதும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்தொடர்லயும் ஒரு இஷ்யூவை கையில வச்சுக்கிட்டு இல்ல ஒரு சில இஷ்யூஸ கையில வச்சு முடக்குவது அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனா அவங்களோ நீங்களோ யார் எதிர்கட்சியாகவும் இருக்கும்பொழுது இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதே போன்ற வெளிப்படுத்தாரு. கல்வி இப்ப காவியமயமாக்கப்படுது. கல்வி நிலையங்கள் சுதந்திரமா செயல்பட முடியல. ஒரு திட்டத்தோட தான் இந்த கல்வி நிலையத்தில் மத சார்பினை பலத்தை அடி வாங்கிட்டு இருக்கு. அந்த கல்வி நிலையத்தில் வளர்கின்ற மாணவர்கள் ஒரு பரந்த மனப்பான்மையுடன் வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைத்தையும் தயார் அப்படின்னு அரசும் சொல்லுது. அதை காரணம் காட்டி இல்ல ஒரு சில இஷ்யூஸ காரணம் காட்டி முடக்குவது அப்படிங்கிறது
தொடர்ந்து பாராளுமன்றத்தில் நம்ம பார்த்து வரக்கூடிய விஷயம். அதுதான் குடியரசுத் தலைவர் உரையில மதச்சார்பின் தான் இந்தியாவோட அடிப்படை. இதுவே தட் இஸ் தி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர். நீங்க வந்து 10,000 கோடி ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு 100 பேரை சாகடிச்சீங்கன்னா எங்க இருந்து ப்ராக்ரஸ் இருக்கும்? எவன் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான்? கண்டிசிவ் அட்மாஸ்பியர் இங்க இருக்கா? 2 வருஷமா ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் கண்டிசிவ் அட்மாஸ்பியர் இல்ல. நீங்க தேவையில்லாத வந்து மதத்தை வந்து இல்ல அப்படின்னா குடியரசுத் தலைவர் நீங்க கிளைம் பண்ணிருக்கிறது போல தன்னுடைய உரையில சொல்லி இருப்பது போல அந்நிய நேரடி முதலீடு கணிசமா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறதா இல்லையா? நீங்க இந்த இது அவங்க புள்ளி விவரங்களை பாருங்க. கவர்மெண்ட் வெளியிடுற புள்ளி விவரங்கள் அந்நிய முதலீடுகள் வருஷம் எங்க வந்திருக்கு? அந்நிய முதலீடு பாருங்க. நிறைய 5 கோடி அரசுடைய புள்ளி வரும். நான் சொல்றத கேளுங்க. ரியல் குரோத்ன்றது அது வந்து விசிபிள் குரோத் ஆயிருக்கணும். நீங்க வெறும் புள்ளி விவரத்தை மட்டும் சொல்ல. விசிபிள் குரோத் எங்க இருக்கு? எங்க ஒரு நாளைக்கு அதிகரித்திருக்கிறது பொய்னு சொல்ல முடியும். கவர்மெண்ட் வந்து 2 இயர்ஸ் தான் ஆகுது. அதனால நீங்க வந்துட்டு இம்மீடியட்டா வந்துட்டு இதெல்லாம் வந்து நீங்க கிளைம் பண்ண முடியாது. மினிமம் உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆகும். பிகாஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் IMF சொல்லுது இந்த ஓராண்டுல கணிசமான முன்னேற்றம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு. மோடியோட அறிக்கை சொல்லுது மூடிங்கிற ஒரு சர்வதேச அப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருந்ததுன்னு சொன்னா வறுமை கோட்டில வந்து இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு, ஸ்ரீலங்காக்கு, தஜிகிஸ்தானுக்கு எல்லாத்துக்கும் கீழே தான் நம்ம இருக்கோம். அப்படி நீங்க சொல்ற அந்த அந்நிய முதலீடு அந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தா இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கோம். பட் மக்கள் வந்து மோசமான சூழ்நிலையில, மோசமான வறுமையில 30 கோடி மக்கள் இருக்காங்கன்னு இதே இந்தியா அரசோட புள்ளி. இறுதியான கேள்வி, சப்கா சாத் சப்கா விகாஸ் இந்த அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிங்கிறது இந்த அரசாங்கத்துடைய தாரக மந்திரம் அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான சமூக பொருளாதார சமூக விஷயங்கள்ல சுகாதார மாதிரி விஷயங்கள்ல 20% ஒதுக்கீடு குறைவு அப்படிங்கிறது சென்ற பட்ஜெட்ல நம்ம பார்த்த ஒரு விஷயம். இது ட்ரெண்டா வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்ல முடியுமா? அதே 29ஆம் தேதி பட்ஜெட்ல அதை நீங்க பேசலாம். நம்ம அவரு மதவாதம், காங்கிரஸ் கட்சி தான் மதவாத கட்சி இல்ல. மதவாத பிரச்சனை சொல்றாங்கல்ல, காங்கிரஸ் கட்சி தான் மதவாத கட்சி, பாரதிய ஜனதா கட்சி தான் மத சார்பற்ற கட்சி. ஏன் அவங்க தான் இஸ்லாமிய முஸ்லீம் லீக் அந்த மாதிரி கட்சிகளோட எப்பவும் கூட்டணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்க எந்த மதவாத கட்சியோட எந்த உறவு வச்சுக்கிறது? நாங்க தான் மத சார்பற்ற கட்சி. RSS கட்சி கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் 39 விழுக்காடுகள் மிகையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். நீங்களே சொல்லி விசிபிள் சேஞ்சா இல்லைங்கிற அனைத்து விசிபிள் சேஞ்சா இருக்கு. ஏன் இல்ல? பெட்ரோல் விலை நாங்க குறைச்சிருக்கோம். பெட்ரோல் விலை சாமி குறைச்சாமி சொல்ற, சாமி குறைக்கல. ரஷ்யாவில போய் நரேந்திர மோடி குரூடாயில் ஒப்பந்தம் போட்டதுனாலதான் குறைஞ்சது. இல்ல பெட்ரோல் விலை நீங்க குறைச்ச அப்படின்னா அதுக்கான சர்வதேச அளவுல பெட்ரோல் விலை குறைவதற்கான எக்ஸைஸ் டியூட்டிய கலால் வரிய எவ்வளவு முறை உயர்த்திருக்கீங்க? சர்வதேச அளவுல குறைந்த ஒரு ட்ரெண்ட மக்கள்கிட்ட போகாம 15 முறைக்கு மேல நவம்பர் 2014 15 முறைக்கு மேல எக்ஸைஸ் டியூட்டி எடுத்துக்கல. சர்வதேச அளவுல ட்ரெண்ட் குறைவதற்கு நரேந்திர மோடியினுடைய ரஷ்ய அணுகுமுறை தான் காரணம். ஏன் சிரிக்கிறீங்க? அவரு ரஷ்யாவில் போய் போட்டதுனாலதான் இஸ்லாமிய நாடுகள் பெட்ரோல் விலையை குறைச்சாங்க. நாங்க 12 ரூபா குறைச்சிருக்கோம். 12 ரூபா குறைச்சிருக்கோம். அது குறைவு இல்லையா? நீங்க காங்கிரஸ் ஆட்சியில எப்ப குறைஞ்சதுன்னு சொல்றீங்க? இல்ல நீங்க குறைக்க, நாங்க தான் குறைச்சோம். உலக அளவுல பெட்ரோல் விலையினுடைய குறைவுக்கு நரேந்திர மோடி யுத்தி தான் காரணம். இது வரைக்கும் பாஜக யாரும் கிளைம் பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்க கிளைம் பண்றீங்க. ரஷ்யாவில் மோடியினுடைய அக்ரிமெண்ட் தான் காரணம். லாஸ்ட் வேர்ட் சார், லாஸ்ட் வேர்ட், இறுதியான கருத்து. ஏன் கிளைம் பண்ணல? இறுதியான கருத்து, யூ ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். இறுதியான கருத்து, இந்த ஜனாதிபதி உரை வந்து வெறுமனே வந்துட்டு மக்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற உரையா இல்ல. மக்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சொல்ற முறையா இது கிடையாது.
போன வருஷம் ஒரு ஓல்டு வைன் நியூ பாட்டில், அவ்வளவுதான். அதேதான், ஓல்டு வைன் நியூ பாட்டில். ஒரு வித எதுவுமே வெறுமனே வந்துட்டு இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு தமிழகத்துல 110வது விதியின் கீழே தர அறிக்கை மாதிரி தான் இந்த இது இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இது பட்ஜெட் கூட்டத்தொடருடைய தொடக்கமாக ஜனாதிபதியுடைய உரை அமைந்திருக்கிறது. வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் பல்வேறு விஷயங்கள் எழுப்பப்படும். இந்த டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எழுப்புவதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்கின்றன. உரையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களும் கூட பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் அரசியல் விவாதங்கள்ல விவாத பொருளாக மாற இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். குடியரசுத் தலைவர் உரை ஏற்கத்தக்கதா, ஏமாற்றம் அளிக்கக்கூடியதா? பொறுத்திருந்து பார்ப்போம். வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவாத பொருளாக மாறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.